நம்ம இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு எங்கள் ஊர் ஸ்பெஷலான ரவாடுன்னு சொல்லக்கூடிய தம்மடை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கள் ஊரில் ரொம்பவே ஃபேமஸ். தம்ரூட்னு சில ஊரில் சொல்லுவாங்க, மாப்பிள்ளை ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டே பேசலாம், முழுசாக கவனிங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டுக்கு தேவையான பொருள் பார்த்தோன்னா ரவை தான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட். நல்ல சுத்தமான ரவையை சளிச்சு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ ரவைனா அதுக்கு நல்ல தாராளமாக 20லேருந்து 22 முட்டை போடலாம். நாட்டு முட்டைனா 20 முட்டை கூட போதுங்க. இதுக்கு 500 ml, அதாவது 1 கிலோ ரவைக்கு ஆஃப் நெய் ஊற்றணும். கொஞ்சம் வேணால் எண்ணெய் கூடுதலாக ஒரு 100 ml சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம சுகர் சேர்க்குறோம். 1 கிலோ ரவைனா 1 கிலோ சுகர். ஏன்னா நம்ம முக்காடின்னு கண்டன்ஸ் மில்க் சேர்க்க போகிறோம், அதனால் அது போதுமானது. கூட வேணுங்கிறவங்க 1 டம்ளர் கூட சீனி சேர்த்துக்கலாம். இப்போது அலங்கரிக்க கொஞ்சமாக நான் முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன். வேணாக்கா திராட்சை, நீங்கள் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். வாசத்துக்கு ஏலக்காய் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ முதல் நம்ம ஸ்டெப் செய்ய வேண்டியது என்னென்னா, ரவையை ரொம்ப வறுக்காமல், அதாவது நிறம் மாறாமல் லேசாக சூடு ஏறி வாசம் வர ஆரம்பிக்கும் பாருங்கள், அது வரைக்கும் நம்ம வறுத்து வச்சுக்கணும். கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோன்னா அந்த லேசாக ரவையில் சூடு ஏறி லேசாக வாசம் வர ஆரம்பிக்கும். அதுதான் கரெக்டான இது. அந்த நேரத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுட்டா கூட அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா வறுப்பட்டுடும், வாசம் வறுக்கும். ஆற வச்சுடுங்க. இப்போ அடுத்து நம்ம செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா, முட்டையை ஒரு 6 மிக்சியில், பெரிய மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி அதை வடிகட்டி வைக்க போகிறோம். இதை ஹேண்ட் பிளெண்டரில் அடிக்கலாமன்னா அடிக்கலாம், ஆனால் சீனியும் இதையும் சேர்த்து அடிச்சிடாதீங்க, அது கேக்கு மாதிரி போயிடும். அந்த மாதிரி செய்யாமல் தனியாக முட்டையை அடித்து இந்த மாதிரி வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு சீனி அதில் கலந்து விட்டு நம்ம கரைய விட போகிறோம். சீனியை தனியாக மிக்சியில் நல்லா பொடி பண்ணிவிட்டு வேணால் இதில் போட்டு நம்ம கரைச்சிக்கலாம், ஏன்னா சீக்கிரம் மிக்ஸ் ஆகும். ஆனால் முட்டையும் சீனியும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ரவையை மிக்ஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் சாதாரணமாக எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாமல் நார்மல் விஸ்கை வச்சு வேணால் நீங்கள் கரைக்கலாம், இல்லை ஒரு மரக்கண்டியை வச்சு கரைக்கலாம். இப்படி கையை வச்சு தான் கரைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இது ட்ரெடிஷ்னல் முறை. இப்படி தான் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக நிறைய பண்ணுறவங்க, ஒரு 4 கிலோ மாதிரிலாம் பண்ணுறவங்களாம் இப்படி தான் செய்வாங்க. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம், நல்லா சீனி கரைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஆற வச்சுருக்கிற இந்த வறுத்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா கலந்து விடணுங்க. அந்த முட்டை சீனி மிக்சரோட இந்த ரவையும் நல்லா கலந்து விடணும். இந்த இனிப்பு எடுக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, முட்டையும் சீனியும் கையாலேயே சும்மா அடிச்சுட்டு அதை கிரைண்டரில் கொட்டி அரைச்சி அதுக்கப்புறம் எடுப்பாங்க. அப்படி தான் செய்வாங்க. ஏன்னா அந்த சூடு ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சூடு ஏறிட்டால் அது வேறு மாதிரி போயிடுங்கிறதுனால. அதுக்கு நம்ம இந்த மாதிரியே நம்ம தனியாக முட்டையை அடித்து இந்த மாதிரி கரைக்கும்போது ரொம்பவே நல்லா வரும். உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். அதனால தான் நான் இந்த ட்ரெடிஷ்னல் முறையிலேயே செய்யுங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது ஏற்கனவே என்னுடைய ப்ளாக்லேயும் நான் எழுதியிருக்கிறேன். இதே ட்ரெடிஷ்னல் முறையில் படி தான் அதுலேயும் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரவையை மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வாசத்துக்கு தேவையான நம்ம ஏலக்காய் பவுடரை பொடி பண்ணி நம்ம அதில் போட போகிறோம். அது ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு நான் போடுறேன். நல்ல வாசத்துக்கு தகுந்த மாதிரி. எக்ஸ்ட்ராவாக சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் கலர் போடுவாங்க, கொஞ்சம் வாசத்துக்கு ரோஸ் எசன்ஸு, கொஞ்சம் அதாவது எசன்ஸ் மட்டும், பன்னீர் வாசம் மட்டும் லைட்டாக போடுவாங்க. நான் அதெல்லாம் சேர்க்கலை. நேச்சுரல் கலர் ப்ளஸ் அந்த நேச்சுரல் ஏலக்காய் வாசத்தோடு நான் விட்டுடுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம நெய் ஃபுல்லாக ஊற்றி உருக்கிட்டு சூடு வந்ததும் நம்ம திராட்சை முந்திரியெல்லாம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ரொம்ப இல்லை, இப்போ லைட்டான பொன்னிறமாக எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். நான் மேலே அலங்கரிக்கிறதுக்கு மட்டுங்கிறனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் அதுலேயே மிக்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வெளியில் எடுக்க வேண்டாம். இப்போ நான் வெளியில் முந்திரியை எடுத்துட்டு கலந்து வச்சுக்க இந்த கலவையை அதில் உப்புட்டி கை விடாமல் நம்ம கிளற போகிறோம். இது நல்லா கெட்டியாக கிளற போகிறோம். அதனால் அடுப்பை பார்த்துக்கங்க. முதல்ல இனிஷியலி சூடு வர்ற வரைக்கும் கைவிடாமல் கிளறுங்க. ஃபுல் இதிலே இருக்கலாம். கைவிடாமல் கிளறதா இருந்தால் நார்மல் ஃப்ளேம்லேயே இருக்கலாம். அடுப்பு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கெட்டி கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த டயத்தில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, மில்க் மேட் ஒரு 3/4 அடின்னு இதில் ஊற்றுறேன். 3/4 அடின்னு ஊற்றுறதுனால தான் நான் இனிப்பு 1 கிலோ விட விட்டுட்டேன். நீங்கள் மில்க் மேடே வேண்டாம், எனக்கு அந்த வாசம் பிடிக்காது, வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் 1/4 கிலோ சீனி எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அப்போ தான் சுகர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் இது நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. இது எங்கள் ஊரில் மாப்பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ தான் கல்யாணமாகி கேக் ஊட்டி விட்றதெல்லாம் வைக்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த ரவாடை தான் செஞ்சு சுட சுட அதை தான் பொண்ணு மாப்பிள்ளையும் தீர்த்திக்கிறதுக்கு வைப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
மில்க் மைடும் ஊற்றி நல்லா நான் கிளற போகிறோம். கைவிடாமல் கிளறி நல்லா கெட்டியாகிற அளவு கிளறிக்கங்க. நான் சொல்கிற மாதிரி கைவிடாமல் கிளறதா இருந்தால் அடுப்பு நார்மலாக இருந்தாலே போதும், ரொம்ப சிம்மில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா டக்குன்னு சீக்கிரம் கெட்டி கொடுத்துரும். நல்லா அடி வரைக்கும் கிளறி விட்டுருங்க. ஒரு மரக்கரண்டி வச்சு நல்லா கிளறினீங்கன்னா கையும் வலிக்காது, சூடும் ஏறாது. ஸோ கிளறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கும்போதே நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது ட்ரெடிஷ்னல் முறை பார்த்திங்கன்னா நெருப்படுப்பில் இது தம் போடணும். மேலே நல்லா நெருப்பு கட்டியை வச்சு தம் போடணும். அதுக்கு கீழே மண்ணில் தவாவில் மண் வச்சு அதில் தம் போட வைப்பாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி அந்த முறையில் செய்ய முடியாது. நம்ம இங்கே நெருப்படுப்பு அதெல்லாம் இல்லை. அதனால் இந்த அளவு கெட்டியானதும் இறக்கிட்டு நான் ஓவனை சூடு பண்ணுறேன். 2 ட்ரே எடுத்து அதில் பட்டர் பேப்பர் போட்டு லைட்டாக பட்டர் தடவி நான் ரெடியாக வச்சுருக்கேன். 160 டிகிரியில் நான் முறிச்சூடு போட்டுடுறேன். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை நான் செட் பண்ணுறேன். ஃபுல்லாக 2 இதுக்கு எனக்கு ட்ரே வந்துச்சு. நல்லா ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு எனக்கு ஈஸியாக எடுக்க வரதுக்காக நான் பட்டர் பேப்பர் போடுறேன். இல்லை நீங்கள் வெறும்னா நீங்கள் பட்டர் மட்டும் தடவினா போதும். இப்போ நல்லா அமுக்கி விட்டுடுங்க. சரிசமப்படுத்திட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை மேலே அலங்கரிக்கிறோம். உள்ளார நீங்கள் ஃபுல்லாக கிளறி விட்டாலும் கிளறி விட்டுக்கலாம். உள்ளக்கெல்லாம் முந்திரி எனக்கு திராட்சை வேணும்னா அப்படியும் போடலாம். என் பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காது, அதனால் நான் வெறும் மேலே அலங்கரிக்க மட்டும் நான் வச்சுக்கிருக்கேன். இப்போ அவனும் சூடாயிடுச்சு, இதுவும் ரெடியாக இருக்குது. இதை நம்ம வச்சு 20லேருந்து 25 நிமிஷத்து வரைக்கும் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஒவ்வொரு அவனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மேலே பொன்னிறமாக ஆகிறதா இதனுடைய கன்சிஸ்டன்சி. இது வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆற வைக்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக மேலே செவந்து உள்ளே சாஃப்டாக இருக்குது. இதுதான் இதோட கரெக்டான அளவு. இப்படி தான் இருக்கணும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எனக்கு ஆர்வக்குள்ளாரில் சூடாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஆற வச்சு அப்புறம் துண்டு போடுங்க. ஈரமில்லாத பாக்ஸில் இதை எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு 1 வாரம் வரைக்கும் வெளில வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். மைக்ரோவேவில் அப்பப்போ சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இலைகளாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அவசியம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.